பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் நான் ஒரு உபன்யாசம் செய்கிறேன் என்று சொன்னவுடன் எல்லாருக்குமே மகிழ்ச்சி. ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருந்தார்கள். அப்பொழுது காஞ்சி பெரியவர் 3 நிமிடம் தான் பேசினார். பேசிட்டு கீழே இறங்கிட்டார். அப்போது கூட இருக்கவங்களாம் கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேங்கன்னு. அப்போ சொல்கிறார், நான் சொல்கிறத யாருமே பின்பற்றவில்லை, நான் சொல்லி எந்த பயனும் இல்லைன்னு தான் சொல்கிறார் அவர். இந்த ஆதங்கம் கடைசி வரை அவரிடம் இருந்தது. பேராசிரியர் விழிநாதன் அவர் சொல்கிறார், எனக்கு ஒரே ஒரு நிறைவேறாத ஆசை. அந்த ஆசை என்ன தெரியுமான்னு கேட்குறார் அவர். சொல்லும்போதே நமக்கு மனசு பதபதைக்கிறது. என்னுடைய உயிர் உடலை விட்டு பிரிந்தவுடன் என்னுடைய உடல் பாழடைந்த ஒரு சிவன் கோயில் இருக்கணும். என்னுடைய உடலை நாய்களும் நரிகளும் சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு சன்னியாசி இருந்தான்னே உலகத்துக்கு தெரிய வேண்டாம் என்று சொல்கிறார். அப்போ எல்லோரும் பதச்சு, வேண்டாம் பெரியவா, இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொன்ன விட தான் சிரித்து கொண்டே சொல்லி, உங்களுக்காக நான் வாழ்கிறேன் என்று சொன்னார். இதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவருடைய சித்தாந்தங்களையும் கோட்பாடுகளையும் பின்பற்றாதவர்கள் அதிகமாக இருப்பதாக அவர் நினைத்ததால். இப்படி சொன்னதுனால அவருடைய கோட்பாடுகளை பின்பற்றவில்லைன்னு நான் சொல்லவில்லை. எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு காஞ்சி பெரியவர் சொன்னதெல்லாம் தினசரி வாழ்க்கையில் பின்பற்றி அமைதியாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்மளுடைய ஆழ்ந்த கோடி நமஸ்காரங்கள்.